ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் பெருந்தரையில் நடந்த ஒரு கும்பாபிஷேகம். இதுதான் யாகசாலை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெருந்தரையில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேதநாயகி அம்பாள் சோழீஸ்வரரோட கும்பாபிஷேகம் கோவில். இது நல்லா பெரிய யாகசாலை. இது 6 கால பூஜை நடந்துச்சு. இது மார்ச் 25 புதன்கிழமை பங்குனி 11 2026 அப்போ நடந்துச்சு. நானும் இந்த கோயிலுக்கு தான் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன். இந்த கோவிலில் பயங்கரமாக கூட்டம் வந்துச்சு. காலையில் 9:30 to 10:30 நடந்துச்சு கும்பாபிஷேகம். இது யாகசாலையிலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து ராஜகோபுரம், ஈஸ்வரனோட கோபுரம், முருகருக்கு, அம்பாளுக்கு, நவகிரகத்துக்கு எல்லாத்துக்குமே கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் காலையில் நேரமே போயிட்டங்காட்டி கோவிலுக்குள்ளேயே போயிட்டேன். எல்லாமே நல்லா பார்த்தேன். ராஜகோபுரத்துக்கும் செமையாக கும்பாபிஷேகம் பண்ணாங்க. கொடிமரத்துக்கு எல்லாத்துக்குமே கும்பாபிஷேகம் பண்ணாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே எல்லா சாமிக்கும் தீர்த்த ஊற்றி அப்போவே அபிஷேகம் பண்ணாங்க. சிவனையும் உள்ளே பார்க்குறக்கெல்லாம் அலோவ் பண்ணாங்க. நவகிரகத்துக்கு, சனீஸ்வரருக்கு, பைரவருக்குன்னு எல்லா சாமிக்குமே பண்ணாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோவிலும் இருக்குது. ஐயப்பனுக்கும் கும்பாபிஷேகம், தீர்த்தம் ஊற்றி அபிஷேகம் எல்லாம் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சென்னிமலை ரோட்டில் சாப்பாடு போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பொங்கல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.